பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் பாத்தீங்கன்னா, பாண்டியன் போன்ல பேசுறாரு, சொல்லுறாரு வருவாரு, இல்ல பாரு முதல்ல எலக்ட்ரிஷியனை வர சொல்லி அது என்னதுன்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு? என்னதுலோட காலகாலத்துல அனுப்பிச்சு விடுங்கன்னே லேட் ஆகுதுல அப்படின்னு. அப்போ கோமதி வந்து சொல்லுறாங்க, மூர்த்தி கிட்ட என்னங்க நீங்க இன்னும் கடைக்கு கிளம்பலையான்னு. அப்போ பாண்டியன், கிளம்பணும், ஆனா ஒருத்தரை வர சொல்லி இருந்தன், அவரை பார்த்துட்டு கிளம்பணும்னு சொல்லுறாரு. கோமதி ஆர்வமா யாருன்னு கேட்க, பாண்டியன் சொல்றாரு பாரு, வந்ததுமேனு ஏங்க டினிங் டேபிள் பக்கத்துல இருக்கிற ஃபேன்ல டக்கு டக்குன்னு சத்தம் வருதுங்க, காத்தே வரமாட்டேங்குது, புது ஃபேன் ஒன்று வாங்குறீங்களான்னு பாண்டியன் கிட்ட கெஞ்சலா கேக்குறாங்க. முதல் எலக்ட்ரிஷியனா வர சொல்லி என்ன ஏதுன்னு பார்ப்போம்னு பாண்டியன் சொல்றாரு. சரிங்க, இன்னொரு விஷயமானு கோமதி திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சொல்ற நிதானமா கேளுங்க, சொல்லி முடிகிறதுக்குள்ள தாம் தூம்னு குதிக்க கூடாதுன்னு கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. இல்ல வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ செந்திலுக்கு கையில கொஞ்சம் காசு கொடுங்களேன்னு கோமதி சொல்ல, அதுக்கு பாண்டியன் சம்பளம் கொடுக்க சொல்லுறியான்னு கேக்குறாரு. அவன் என்ன மூணாவது மனுஷனா, கடை ஓனரே அவன் தாண்டி பாடியன்னு சொல்றாரு. நானும் தான் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு என்ன சம்பளமா எடுத்துட்டு இருக்கேன்னு கேக்குறாரு கோமதி கிட்ட. சம்பளமே வேணாம், அவன் செலவுக்கு கொடுங்கன்னு கோமதி விவாதிக்கிறாங்க. ஏன் அவன் உண்டு அப்படி கேட்க சொன்னானான்னு திரும்ப கேக்குறாரு. இல்ல இல்ல நானாதான் சொல்லுறேன்னு கோமதி திரும்ப சொல்லுறாங்க. அவனுக்கு கல்யாணமாகிட்டு பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டானான்னு கோமதி சொல்லுறாங்க. அவனுக்கு மட்டுமில்ல, சரவணனுக்கும் பெட்ரோல் காசு போக கையில கொஞ்சம் காசு கொடுங்க, பிள்ளைகள் வளர்ந்துடங்கங்க, கல்யாணமும் ஆச்சு, இனி நீங்க அவங்கள இடுப்புல தூக்கிட்டு போக முடியாதுன்னு கோமதி சொல்லுறாங்க. பிள்ளைகளுக்கு நாங்களே காசு கொடுத்தா கெட்டு போயிருவாங்க, அவங்களுக்கு ஏதும் தேவைன்னா அவங்களே கேட்பாங்க, அவங்களுக்கு தேவையான சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், அவங்களுக்கு எதுக்கு காசு, நீ பேசாமருன்னு தனத்தோட வாய மூடிடுறாரு மூர்த்தி. அந்த நேரம் காலையிலிருந்து யாருக்காக வெயிட் பண்ணினாரோ அவங்களும் வந்துடுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்லுறாரு, இவங்களதான் வர சொல்லி இருந்தேன், வீட்ல சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லுறாரு. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு களவாணி பய வந்திருக்கான், அதான் வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லுறாரு. ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு களவாணி பய வந்திருக்கான், அதான் வீட்டை சுத்தி கேமரா பிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்புறம் நல்ல தெளிவா முகம் தெரியக்கூடிய கேமராவா பார்த்து மாட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேரம் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் 32,000 ரூபாய்க்கு சரின்னு சொல்லிட்டாரு. 5 கேமரா மாட்டுங்க, எதிர்த்த வீட்டுல 2 களவாணி பசங்க இருக்கானுங்க, நல்ல அந்த வீடு தெரியற மாதிரி ஒன்று வெளிய மாட்டிருங்க, மத்த இடங்கள்ல எங்க எங்க மாடனுமோ காட்டுறேன்னு அவங்கள கூட்டிட்டு போறாரு. நான் ஒன்று சொன்னா அதுக்கு காது கொடுக்காம இவர் வேற ஏதோ பண்றாரு, இனி இந்த வீட்ல என்ன என்ன பிரச்சனை வர போகுதோன்னு கோமதி அழுத்துக்கிறாங்க. அப்புறம் 2வது சீன்ல தங்கமயில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. இனி 3வது சீன் பாத்தீங்கன்னா, மீனாவை பார்த்து சக்திவேல் கேக்குறாரு, யாருன்னு தெரியாம தான் இந்த நோட்டீஸ் அனுப்புனியான்னு. மீனா சொல்லுறாங்க, இது ஆக்கிரமிப்பு நிலத்துல கட்டுன கடைன்னு தான் எனக்கு தெரியும், எங்க வீட்டுக்கு எதிரில இருக்கவங்க கட்டுன கடைன்னு எனக்கு தெரியாதுன்னு. எம்புட்டு திமிர் இருந்த எங்களுக்கு எதிரா நீ நோட்டீஸ் அனுப்பியிருப்பன்னு சக்திவேல் கோபமா பேசினாரு. சட்டத்துக்கு புறம்பா பேசுறவங்களுக்கு தாங்க திமிர் வேணும், சட்டத்தை மதிச்சு நடக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லைன்னு மீனா சொல்லுறாங்க. அப்படியே உன் மாமனார் மாதிரி வசனம் பேசாத, குடும்ப பகைய காரணமா வச்சு நீதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு சக்திவேல் சொல்றாரு. ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு எடுக்கிறது தான் என் வேலையே, அததான் நான் இப்ப செய்துட்டு இருக்கே, நியாயமா எப்படி நடக்கணுமோ அததான் நான் இப்போ செய்துட்டு இருக்கான், அதுக்கு நீங்க வேற மாதிரி நினைச்ச அதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லைன்னு மீனு சொல்லுறாங்க. நீங்க உடனடியா அந்த கடையை இடைச்சாகணும், இல்லனா சட்டப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும்னு மீனா சொல்லுறாங்க. ஏய் ஏய் ஏய், இந்த குன்ன குடியில ஒருத்தன் கூட என்னை எதிர்த்து பேசினது கிடையாதுன்னு சக்திவேல் ஆவேசம் கொள்றாரு. வேலை சரிய இடத்துல இப்படி கத்தாதீங்க, இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க, அதோட அரசாங்க ஊழியரை இப்படி வேலை செய்ய விடாம தடுக்கிறது சட்டப்படி தப்புன்னு மீனா சொல்லுறாங்க. எங்கள்கிட்டயே சட்டம் பேசுறியா, எங்க அப்பா இதே ஊர்ல வருஷ கணக்கா பிசினஸ் பண்றாரு, உங்கள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாருன்னு மகன் சொல்லுறான். உங்க வரலாறு எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நோட்டீஸ் அனுப்பியாச்சுல அதுல இருக்கத பண்ணுங்கன்னு மீனா சொல்றாங்க. முடியாட்டில் விட்டுருங்க, என்ன பண்ணணுமோ அதை நாங்க பார்த்துக்கிறோம்னு மீனா சொல்லுறாங்க. இத பாரு, பின் விளைவுகள் தெரியாம நீ விளையாடுற பார்த்துக்கிறேன்னு சவால் விட்டுட்டு சக்திவேல் போறாரு. பாண்டியன் சொல்றாரு, கடையில செந்தில் நீங்க 2 பேரும் டெய்லி 100 ரூபாய் செலவுக்கு எடுங்க, அதை எந்த கேட்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரு. உடனே செந்தில் கல்லாவுல இருந்து 500 ரூபாய் எடுக்கிறாரு. எடுத்துட்டு 800 ரூபாய்க்கு நடந்த கணக்க 300 ரூபான்னு எழுதுறாரு. உடனே மாமா கேக்குறாரு, இதெல்லாம் தப்பில்லையா மாப்பிள்ளைன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்றது தப்பில்லமான்னு சொல்லிட்டு போறாரு செந்தில்.